பிரசவ வலி ஆரம்பித்த உடனேயே எனக்கு தகவல் சொல்லிவிடுங்கள். ஆகட்டும் மகாராஜா. அமைதியாக இரு தேவகி, அமைதியாக இரு. சரியான வேளை வந்ததும் நீ இந்த சிறையில் இருந்து விடுதலையாகி விடுவாய். என்னுடைய மரண பயம் போகட்டும். அமைதி. அமைதியாக இரு தேவகி. உன்னுடைய கோபம், வலி, துன்பம் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இதனுடைய தாக்கம் வயிற்றில் வளரும் குழந்தையை பாதிக்க கூடாது. அதனால் உன்னை நீயே கட்டுப்படுத்திக் கொள் தேவகி. பிரசவ வலி ஆரம்பமாகிவிட்டது என்று எண்ணுகிறேன். நான் மகாராஜாவிடம் கூறுகிறேன். தாங்கள் சென்று என்னவென்று பாருங்கள். தேவகி, முடியவில்லை நாராயணா, என்னால் தாங்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொன்றாக எனது எல்லா வாரிசுகளையும் என் கண் முன்னாலேயே பலி கொடுப்பதை என்னால் பார்க்க இயலவில்லை. பார்க்கத்தான் போகிறாய் என்றால் ஏன் தருகிறாய்? இந்த பிரசவ வலியை விட அதிக வலி எது என்று தெரியுமா? அந்த கொடூர கம்சன் என் கண் முன்னாலேயே என் குழந்தைகளை கொல்லுவதுதான் மிகவும் கொடுமையானது. நாராயணா, இன்று ஒரு தாய் இன்னும் பிறக்காத இந்த குழந்தைக்காக உங்களிடம் கரம் கூப்புகிறேன். மரணம்தான் விதி என்றால் அந்த விதியை நீங்களே அழித்து விடுங்கள். நீங்களே இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் நாராயணா, கொன்று விடுங்கள். தர்மத்தை காக்கப் போகிறவனை என்னால் எப்படி அழிக்க முடியும்? யார் இந்த பிரபஞ்சத்தை அதர்மத்தின் நெருப்பிலிருந்து காக்கப் போகிறானோ அவன் நிச்சயமாக அவதரித்தே தீருவான். சத்தியத்தின் ஒளி விளக்கு இவன், நியாயம் வழங்கும் கண்ணன் இவன். இவனது பிறப்பு இப்பிரபஞ்சத்திற்கோர் புதிய விடிகளை தரும். கொடூர கம்சனே, இவ்வளவு அன்பாக யாரை வழி அனுப்பி வைக்கிறாயோ அந்த அன்பு தங்கையின் வயிற்றில் பிறக்கப் போகும் சிசு ஒரு நாள் நிச்சயமாக உன்னை அழிக்கும். மகாராஜா கம்சனிடம் ஒரு செய்தி கூற வேண்டும். என்ன செய்தி கூற வேண்டும்? அங்கு தேவகிக்கு பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது. அப்படியென்றால் அவளது 8வது குழந்தையை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏதேனும் செய்யுங்கள் சுவாமி. இந்நேரம் கம்சனுக்கு தகவல் தெரிந்திருக்கும். அவன் எந்நேரம் வேண்டுமானாலும் வரலாம். நம் குழந்தையை கொன்று விடுவான். என் குழந்தையை அழிக்க வந்து கொண்டிருக்கிறான்.
இல்லை, இம்முறை நடக்காது தேவகி. இம்முறை அவனை நான் தடுக்க மாட்டேன். நீயும் தடுக்க வேண்டாம். இம்முறை அவனை நாராயணர் தடுப்பார். ஆகட்டும் தேவி, என்னுடைய 8வது அவதாரத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கப் போகிறார். என் கடமை என்னை அழைக்கிறது. என் கர்மங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாராயணரே, பிரபஞ்சத்தின் சமநிலையை உறுதி செய்து தர்மத்தை நிலைநாட்டும் நேரம் வந்துவிட்டது. ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதற்கு முன்பு எத்தனையோ குழந்தைகளை நான் ஈன்றெடுத்துள்ளேன். ஆனால் இதுவரை தொட்டு தூக்கியதே இல்லை.
இவை அனைத்தும் நாராயணரின் லீலைதான் தேவகி. நமது குழந்தை அவரின் ஆசீர்வாதம்தான். நீயே நன்றாக பார் தேவகி, நம் கையின் விலங்குகள் அவிழ்ந்து விட்டன. இந்த வீரர்கள் அனைவரும் மயங்கி விட்டார்கள். இதை மாயம் என்று கூறாமல் என்னவென்பது? ஆமாம் சுவாமி. வழக்கமாக கம்சன் இந்த தகவலை கேட்டதுமே வந்து விடுவான். ஆனால் இன்று அவனும் வரவில்லை. அசிரியின் கூற்று சரிதான். நம் குழந்தைதான் நம்மளை இங்கிருந்து விடுவிப்பான். ஆமாம் சுவாமி, நாம் இவனை மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். தேவகி, நாம் கம்சனை விட்டு தூரமாக இவனை அழைத்து செல்ல வேண்டும். சுவாமி, நாம் இவனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அதனால் இவனை எடுத்து செல்லுங்கள். ஆனால் எங்கு செல்வது? இவனை எங்கு அழைத்து சென்றால் கம்சனிடம் இருந்து இவன் பாதுகாப்பாக இருப்பான்? கோகுலம். நீங்கள் கோகுலம் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சகோதரர் அங்கு உள்ளாரே, நந்த மகாராஜா. இவனை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். வணக்கம் மகாராஜா. யசோதாவுக்கு பிரசவ நேரம் ஆரம்பித்து விட்டது. அந்த நாராயணர் அருள் புரிய வேண்டும். இவன் நாராயணர் அருளால் நமக்கு கிடைத்துள்ளான். இனி நாராயணரே நமக்கு செல்ல வேண்டிய வழியை காட்டுவார். கம்சன் பெற்ற சாபத்தால் அவனால் கோகுலம் செல்ல இயலாது. ஆகையால் நம் மகன் அங்கு பாதுகாப்பாக இருப்பான். இதற்கு மேலும் தாமதிக்காதீர்கள். இவனை எடுத்து செல்லுங்கள். தேவகி, ஆனால் அதற்கு அதிக காலங்களாகுமே. அதற்குள் கம்சன் இங்கு வந்துவிட்டார். இந்த சூழலில் உன்னை தனியாக விட்டு செல்ல இயலாது. நான் கூறுவதை கேள். இல்லை சுவாமி, இந்நேரம் என்னை விட இவனுடைய பாதுகாப்பு தான் மிகவும் முக்கியம். நான் ஏற்கனவே என் 7 குழந்தைகளை இழந்து விட்டேன். இவனையும் இழக்க முடியாது. அதனால் நீங்கள் இவனை பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்கள். இவனை எடுத்து செல்லுங்கள் சுவாமி.
நாராயணர் உங்களுக்கு துணை இருப்பார் சுவாமி. இதற்கு மேலும் தாமதிக்காதீர்கள், செல்லுங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள். பகவான் நாராயணா, எனது மகனை காப்பாற்றுங்கள். என் புதல்வனை காப்பாற்றுங்கள் நாராயணா, காப்பாற்றுங்கள். நில். நீங்கள் வாசுதேவர் தானே? மகாராஜா கம்சனின் கைதி ஆயிற்றே நீங்கள். நீங்கள் எப்படி விடுதலை ஆனீர்கள்? இது என்ன? இந்த குழந்தையுடன் தப்பிக்க பார்க்கிறீர்களா? எனக்கு கருணை காட்டுங்கள், என்னை இங்கிருந்து செல்ல அனுமதியுங்கள். மகாராஜா கம்சனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். கொடுங்கள், இந்த குழந்தையை என்னிடம் தாருங்கள். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, பெரும் மழை பெய்வதால் வழிகளில் நீர்கள் மூழ்கியுள்ளன. இன்றுதான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா? என்ன நடக்கிறது? இன்றுதான் இந்த கனமழை பெய்ய வேண்டுமா? கொடுங்கள், இந்த குழந்தையை என்னிடம் கொடுங்கள். இவன் நமது வீரனாயிற்றே. இது நிச்சயமாக பிரபு நாராயணரின் லீலைதான். அவரின் அருள்மழை பொழிந்து கொண்டிருப்பதினால் நான் சற்றும் தாமதிக்காமல் விரைவாக சென்றாக வேண்டும். இதுவரையில் அவர் பார்த்து கொண்டார், இனியும் அவரே வழிகாட்டுவார். மதுராவில் எனது விருப்பத்திற்கு எதிராக ஒரு இலை கூட துளிர்ப்பதில்லை. ஆனால் இன்று ஏன் இப்படி நடக்கிறது? இது நிச்சயமாக ஏதோ அசம்பாவிதத்தை குறிக்கின்றது. அதன் சகுனம்தான் இதெல்லாம். இதுவரையில் மதுராவில் இப்படி ஒரு மழை பெய்ததில்லை. இப்படி ஒரு புயல் காற்றும் வீசியதே இல்லை. யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பச்சிளம் குழந்தையுடன் எப்படி அக்கறைக்கு செல்வேன்? இல்லை, இன்று இந்த தந்தை ஒரு தாயின் நம்பிக்கையை பொய்யாக்க விடமாட்டேன்.
அம்மா யமுனை தாயே, நானும் என் குழந்தையும் உன்னிடம் சரணடைந்து விட்டோம். யமுனை தாயே, உன்னையே இப்பொழுது கதி என்று நம்புகிறோம். நாங்கள் உங்கள் குழந்தைகள் தாயே, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கை உங்கள் கைகளில் உள்ளது தாயே. நதியின் அலைகளை கட்டுப்படுத்துங்கள். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தாயே, வழிகாட்டுங்கள்.